உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் இணைகிறார். இவ்வளவு நாள் ஒரு கோஆபரேட்டிவ் வேலையாக இருந்த திரு திருமாவளவன் தன்னை ஒரு அசர்ட்டிவ் வேலையாக தன்னுடைய டிமாண்ட்ஸில் வலிமையாக குரல் கொடுத்து இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணியாக இருந்தும் கூட இந்த ஒரு டிமாண்டை வலியுறுத்துறார். அதில் அதிமுகவையும் அழைப்போம் அப்படிங்கிறார். இப்போது கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற இந்த குரல்கள் எல்லாம் எதை காட்டுது? சார் வணக்கம் மரி. அதாவது சமீப காலத்துல நான் திருமாவளவன்ட்ட இந்த மாதிரியான ஒரு ஊசலாட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. 98லேருந்து அவருடைய அரசியலை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். 98லேருந்து அவருடைய அரசியலை நான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஊசலாட்டம் அவர் நடந்திருக்காரு. இன்னைக்கு போட்ட ட்வீட் கூட, இன்னைக்கு அவர் போட்டதை வந்து அப்படியே வச்சிருக்கிற உறுதி கூட அவர்கிட்ட இல்லையே. அது ஏன் ஆக்சுவலா போடுங்க, வைங்க, உறுதியா வைங்க. அந்த ட்வீட் ஆட்சியில பங்குங்கிறது உங்க நியாயமான கோரிக்கை. அது வந்து இயல்பாவே நடக்கணும். ஆக்சுவலா நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியை மிரட்டி வாங்குறத விட அது இயல்பாவே நடந்தா கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அது கூட்டணி ஆட்சியில தான் போய் முடியும். தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சின்னா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கிடைக்காது சில சமயம். அதனால வந்து இது இயல்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்க போட்ட சீட்டை வந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்க ஒரு கேட்ட கேள்விக்கு நீங்க அழகா பதில் சொல்லிட்டு நீங்க போயிருக்கலாம். எல்லாரையும் அழைக்கிறேன், இந்த கட்சியெல்லாம் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு. அதிமுக நீங்க பெயரை நீங்கள் பயன்படுத்தியதால இந்த மாதிரி எல்லாம் பூதாகாரமாக விஷயங்கள் கிளம்பிதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்வர், தலித் முதல்வர் என்ற விஷயத்தையும் நீங்க கலப்பினீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கலப்பும் போது நீங்க என்ன மனசுல வச்சு கலப்புறீங்கன்னு யாருக்குமே தெரியல. சொல்றாரு இவையெல்லாம் அர்த்தம் பொதிந்த கருத்துக்கள். இன்னைக்கு முதல்வரும் இதெல்லாம் ஒரு அர்த்தம் பொதிந்த கருத்துக்கள்னு பார்க்க முடியாது திரு பிரியன். இதெல்லாம் ஒரு காரணத்தோட அர்த்தம் பொதிந்தா இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஒரு இயல்பா வெளிப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல, கால்குலேட்டிவா பேசக்கூடிய விஷயங்கள். இதை பார்க்க முடியாது. அரசியல்ல வந்து சொல்ற வார்த்தைகளோட சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் மதிப்பதியும். அதை சொல்லாத வார்த்தைகளோட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப நம்ம அவர் சொல்லாத விஷயங்கள் தான் கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துரும், இந்த மாதிரி விஷயங்கள், ஆட்சியில பங்கு இருந்தாதான் அவர் திமுக கூட்டணியில இருப்பாரு, இல்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு முதல்வர் நல்ல இலாக்கா கொடுக்கணும், தலித்துகளுக்கு முத்தமிழ் முருகன் மாநாட்டில் போட்ட தீர்மானத்தை வாபஸ் வாங்கணும், ஆம்ஸ்ட்ராங் கொலையில உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், கள்ளச்சாராய விஷயத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், திமுக அரசு ரொம்ப மெத்தனமா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு மனசுல ஓடிட்டு இருக்குங்க, திருமாவளவன் மனசுல ஓடிட்டு இருக்குங்க. ஆனா அல்டிமேட்டா கடைசியில முடிக்கிறது எங்க முடிக்கிறாருன்னா, நான் திமுக கூட்டணியில உறுதியா இருக்கேன்றதோட முடிக்கிறார். அப்போ அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஊசலாட்டம் இருக்குன்னு உங்களை மாதிரி நானும் உணர்றேன். ஒரு பத்திரிகையாளனா இதனால உணர முடியுது. ஆனா அது என்ன ஊசலாட்டம், அது எதை பத்தின ஊசலாட்டம், அதை வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அவர் பேசி தீர்த்துக்கணும். அதுல அவருக்கு திருப்தி இல்லைன்னா அவர் வந்து தனியா விலகி போறதோ வேற ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதோ அது அவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கடந்த 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துக் கொண்டிருக்கிற திருமாவளவன் பாஜக சித்தாந்தத்தை எதிர்த்து வலிவாக இருக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவருக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து திமுக கூட்டணி மட்டுமே இருக்கு. அவருக்கு எதிர்க்க இருக்கிற எந்த கட்சிகளுமே வந்து பாஜகவோட நாளைக்கு சேராதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனுக்கு ஏன் இந்த ஊசலாட்டம் அப்படின்னு கேள்வி திருப்பி எழறத நான் பார்க்கிறேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, என்னோட ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் இல்லைன்னு இந்த சமீட்சை மூலமா வெளிப்படுத்துறாரு அவர். இல்ல, இது நான் சொல்றேன், திருமாவளவன் வந்து ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவருக்கு வந்து தன் மனசுல இருக்கிறது வந்து வெளிப்படையா சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல வெளிப்படையா சொல்ல விரும்பலையா, திமுகவோட கூட்டணி கட்சி தலைவரை பார்த்து உங்க சந்தேகத்துக்குலாம் நீங்க பதில் கேட்டுக்கோங்க. அதுல திருப்தி அடையலைன்னா அப்புறம் வெளியில இருந்து வெளிப்படையா நீங்க பேசுங்க. இந்த மாதிரி வந்து பூடகமாக அல்லது சூச்சகமாக சில விஷயங்கள்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருவீங்க. ஆக்சுவலா அதுதான் அடிப்படையான விஷயம். நீங்க ஒரு கூட்டணியில உறுதியா இருக்கீங்கன்னா உறுதியா இருங்க. இல்ல உறுதியா இல்ல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க, அது வேற விஷயம். ஆனால் உங்க பிரச்சனை என்னன்றத கரெக்டா சொல்லுங்க எங்களுக்கு. ஆக்சுவலா அது நீங்க சொன்னீங்கன்னா மக்களும் தெளிவு பெறுவார்கள், அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் தெளிவு பெறுவார்கள். அதை விட்டுட்டு நீங்க சில இந்த வார்த்தை விளையாட்டு நீங்க விளையாடிருந்தீங்கன்னா அது எவ்வளவு நாள் இது நீடிக்கும்? ஆக்சுவலா உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.